இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். Loving greetings to each and every one of you in the matchless name of Lord and Savior Jesus Christ. கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். I believe you are all doing well in God. உங்களை பார்ப்பதிலே எனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. It's such a great joy for me to see you every day. உங்களுடைய சிரித்த முகங்களை நான் ஏஞ்சல் டிவி மூலமாக நான் பார்க்கிறேன். I'm able to see through this Angel TV your smiling face. நீங்கள் அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுவதற்காகவே இந்த நேரத்தில் நீங்கள் கூடி இருக்கிறீர்கள். All of you have come together just for prayer. நாம் கூடியிருக்கிற இந்த வேளையில நம்மை கர்த்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார். When we have come together, even God is watching us. நம்முடைய ஜெபங்களுக்காக அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். God is waiting eagerly for our prayers. இன்றைக்கு என் பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறார்கள் என்கிற ஆவலோடு கூட அவர் காத்திருக்கிறார். He is eagerly waiting, thinking, what is my children going to pray today for? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் பரலோகத்தில் போய் சேர வேண்டும். God's children's prayer has to reach heaven. கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிற அந்த தூப கலசத்துல போய் அது விழுக வேண்டும். It has to go and fall in the incense that the Lord has kept. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சத்தம் விழுந்த மாத்திரத்திலேயே உடனே கர்த்தர் அதை முகர்ந்து பார்ப்பார். As soon as it goes and falls there, immediately God will smell the incense. பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு தகப்பன் பதில் கொடுக்கும்படிக்காக உடனடியாக அவர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். To answer his children, immediately he will start putting on his efforts. நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த பூமியில கர்த்தர் பல மாற்றங்களை அவர் செய்ய ஆரம்பித்து விடுவார். Listening to our prayer, God will start making a lot of changes on this earth. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகவே கூடாது. Therefore, being a children of God who pray, never weary out. அப்பாவோடு பேசுவதற்கு நல்ல நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டும். Therefore, you must spend more time to spend and speak to the Father. நாம் இந்த நாளிலும் கூட இஸ்ரவேல் தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Even today, we are going to pray for the nation of Israel. இந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ண பிறகு இப்போது கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே நிறைய புதிய மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். After we have started praying for the nation of Israel, God has started bringing a lot of changes upon that nation. நேற்றைய தினத்திலே ஒரு ஊழியரை நான் சந்தித்தேன். Yesterday, I met a minister of God. அந்த ஊழியர் விதமாக எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான செய்தியை அவர் எங்களுக்கு சொன்னார். He gave such a nice good news to us. நம்முடைய ஏஞ்சல் டீம் மூலமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெபித்த பிறகு இப்பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு சொன்னார். That minister of the Lord told me, after the Angel TV as a program, we started praying for the nation of Israel. They are able to see a great difference in that nations. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே அது சரி என்று தான் படுது. I completely agree with the statement. நம்ம இஸ்ரவேல் தேசத்துல பார்த்தா இப்போது கர்த்தர் நிறைய அதிகமான ஆசீர்வாதங்களை அங்கே கொடுக்க ஆரம்பித்து விட்டார். These days, God has started giving more blessing for that nation. அது மாத்திரமல்ல ஒரு சமாதானத்தையும் கூட கர்த்தர் இப்போது கட்டிட்டு இருக்கிறார். God has also commanded a peace over that nation. கர்த்தர் அவளை இன்னும் அதிகமாக உயர்த்த ஆரம்பித்து இருக்கிறார். God has started lifting them up in these days. எனவே எப்பொழுதிருந்தெல்லாம் நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோமோ அன்று நாள் முதல் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை அதிகமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். Whenever we started praying for the nation of Israel, from that time onwards till now, God has always blessed the nation. அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஜெபிக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord, one who blessed them, will also bless these people who are praying for it. அவருடைய ஆசீர்வாதத்திலே உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. Even you have your part in that blessing. நீங்கள் ஜெபித்தது நிமித்தமா தானே அவர்கள் சமாதானமா இருக்கிறாங்க. Only through your prayer they are living a peaceful life. அப்போ உங்கள் மூலமாக அவர்கள் நன்மை அடைந்ததனாலே அவருடைய ஆசீர்வாத பங்கு உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Since they have received the goodness through you, you also play a very important part in receiving that blessing. இன்றைக்கு அதிகமான கிறிஸ்துவ சபைகளிலே எருசலேமிற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். Many of the Christian churches have started praying for the nation of Israel. எங்களுடைய சபைகளிலும் கூட இந்த ஜெப குழுவிலும் கூட நாங்கள் என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா எருசலேமிற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு நேரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். Even in our prayer group in our church, we have a separate time to pray for Jerusalem. நாங்கள் ஜெபித்த பிறகு அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். After started praying, we also able to feel some blessing in our lives. இவ்விதமாக இஸ்ரவேல் தேசத்தை யார் நேசித்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேசத்தையும் அந்த சபையும் ஜெப குழுவையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பாதுகாக்கிறார். Thus, we are able to see that God is blessing every person, one who is praying for them,
as a nation, as a church, and also as a prayer team. இன்றைக்கும் கூட இஸ்ரேல் தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். Even today we're going to pray for the nation of Israel. இந்த இஸ்ரேல் தேசத்திற்காக இன்றைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படிங்கிற காரியத்தை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Before we could pray, we must be learned of what we're going to pray for the nation of Israel. அதாவது இப்பொழுது இஸ்ரேல் தேசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது யூதர்கள் தேசமெங்கும் சிதறி இருக்கிறாங்க இல்லையா, இவரெல்லாம் இப்பொழுது சொந்த தாயகத்திற்கு திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். All the Jewish people who have been spread abroad have started returning back to their motherland. சிதறி இருக்கிற யூதர்கள்லாம் ஒன்று கூட வேண்டும், சொந்த தாயகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஜெபித்து இருக்கிறோம். You've already prayed that all the Jewish people who are spread abroad should return back to their motherland. அந்த ஜெபத்தை கேட்டு இப்பொழுது உலகமெங்கும் சிதறி இருக்கிற ஆங்காங்க குடியிருக்கிற யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து சேர ஆரம்பித்து விட்டார்கள். Our Lord, listening to our prayers, now all Jewish people who are spread abroad have started and begun returning back to their motherland. வருடந்தோறும் இதனுடைய எண்ணிக்கை அங்கு பெருகிக் கொண்டே இருக்கின்றன. Every year there has been a steep increase in the number of people returning back. அவ்விதமாக வருகிற யூதர்களுக்கு அந்த இஸ்ரவேல் தேசமானது அதிகப்படியான அந்த வீடுகளை கட்டி கொடுக்கின்றன. Just like that, even the nation of Israel has been building a lot of new houses for the people who are returning back to their country. அவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் மேற்கு கரையில் குடி அமர்த்தப்பட்டு வருகின்றார்கள். They have been settling them in the western part of that nation. அந்த பகுதியில் தான் யூதர்கள் அதிகமாக இப்போது குடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Now that's a place where most of the Jewish people are living there. அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளிநாட்டில் இருக்கிற அந்த யூதர்கள் வர வர முக்கியமாக அந்த மேற்கு கரையில தான் இப்போது குடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி குடியேறுகிற இந்த காரியம் அங்க இருக்கிற பாலஸ்தீனர்களுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாம இருக்குது. Most of the Jewish people who are returning back to their motherland are settling down on the western part of that nation, and this has been bringing a lot of irritation for the Palestinians who are living the other side. இந்த யூதர்கள் எல்லாம் அல்லது சிதறி இருக்கிற யூதர்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனா அங்க இருக்கிற பாலஸ்தீனியர்கள் வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். We have been praying earnestly that all the Jewish people who live different parts of the world have to return back to their motherland, but at the same time the Palestinians have been fighting against that nation so that the Jewish people will not resettle back in their motherland. அவர்கள் அங்கே வருகிற யூதர்களுக்கு அந்த பாலஸ்தீனியர்கள் நிறைய அச்சுறுத்தல்களை கொடுக்கிறார்கள். They give a lot of threat for the people who are trying to settle down in that nation. இந்த செய்தி வெளியே போனா வெளியே இருக்கிற யூதர்கள் வரமாட்டார்கள் அப்படிங்கிற காரணத்திற்காக அதிகப்படியான அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். They're increasing their threat so that new people will not come down and settle down in that place. குறிப்பா அந்த பாலஸ்தீனிய மக்கள் பகுதியில் இயங்கிக் கொண்டு வருகிற அந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. Hamas terrorism group has been indulged in such kind of efforts. இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது முதலாவது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தற்கொலை படை மனிதர்களை அனுப்புகிறது. The Hamas terrorist group has been sending a lot of suicide bombers so that they could kill them. யூதர்கள் வாழுகிற அந்த பகுதியான அந்த மேற்கு கரை பகுதியிலே தற்கொலை படையை அனுப்புகிறது. They have been sending these suicide bombers to this particular place where a lot of Jewish people are settling down. அப்படி தற்கொலை படையை அனுப்ப திட்டமிட்டு இருக்கனால யூதர்கள் வருவதற்கு தயங்குவார்கள் என்று சொல்லி கூட அந்த அமைப்பானது யோசிக்கிறது. Since they have such kind of plan, they are having a thought that even the Jewish people might pull themselves back from settling down in that place. நம்ம இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அது என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இந்த அமைப்பானது செயல்படுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand one thing very important from this, that this group has been fighting and doing things against the plan of God. கடைசி நாட்களிலே யூதர்கள் எல்லாம் சொந்த தாயகத்துக்கு திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். It is the will of God that all the Jewish people have to return back to their motherland. இந்த சித்தம் நிறைவேறும் விதமாகத்தான் இப்பொழுது சிதறி இருக்கிற யூதர்கள் எல்லாம் சொந்த தாயகத்துக்கு ஆண்டுதோறும் அப்படியே திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். As a first step of God's will being fulfilled, all those Jewish people who are in the different part of the world are returning back to their motherland. கர்த்தருடைய வேதத்தில் போட்டிருக்குது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் ஒரு உறுப்பும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. The word of the Lord says, the heavens and the earth can be vanished away, but every word that is spoken out of the Lord's mouth will never be vanished away. இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஒரு தீவிரவாத அமைப்பு தடுத்துற முடியுமா?
Can a terrorism group can stop the word of the Lord? அப்படியானா சத்துரு தான் அந்த காரியத்தை செய்கிறார் என்பதை நீங்கள் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். Henceforth we understand it is the work of the Satan to do all those things. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு சாத்தான் தான் முன்னாடி நிற்பான். Satan is coming and standing right in the front so that the will of God will not be fulfilled. எனவே இப்படிப்பட்ட அந்த தீவிரவாத அமைப்பெல்லாம் செயலற்று போகும்படிக்காக அங்க இருக்கிற மனிதர் எல்லாம் மனம் திரும்பும்படிக்காக இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Therefore today we're going to pray that all this terrorism group will be completely disabled and they will not work and all will be saved. அடுத்ததாக இந்த யூதருடைய வருகையை தடுப்பதற்காக இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது இன்னொரு காரியத்தையும் அது சொல்லியிருக்கிறது. This Hamas terrorism group has also made another speech saying how to stop this Jewish people from settling back in their motherland. அங்க இருக்கிற பாலஸ்தீனியர்கள் யூதர்கள் வரக்கூடாது என்பதற்காக மூன்றாம் இன்டிஃபடா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு சொல்லியிருக்கிறது. The Hamas terrorism group has told and advised the Palestinians that they must be prepared to form a group of third intifada so that they will not resettle back in their nation. இந்த மூன்றாம் இன்டிஃபடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்பது பாலஸ்தீனிய மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். This third intifada is a group which was launched by the Palestinians. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா மக்களின் எதிர்ப்பு ஒரு இயக்கம் என்று சொல்ல வேண்டும். In other words, this is a movement against the people. அப்படியானா இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு அங்க இருக்கிற பாலஸ்தீனியர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக திருப்பி விடுது. This group has been turning the Palestinians as well against the will of God. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறக்கூடாது என்பதற்காக மக்களை எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்பானது சொல்லிக் கொடுக்குது. This group has been encouraging the people to rise up so that the word of the Lord will not be fulfilled. இவைகள் தடுக்கப்படும்படிக்காக இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Today we're going to pray that all these things will be stopped. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். God's will has to be fulfilled. கடைசி நாட்களிலே யூதருடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். It is the will of God in the last days that number of Jewish people has to grow. இந்த சித்தம் நிறைவேறும்படிக்காக இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Today we're going to pray that the will of God will be fulfilled. மூன்றாவதாக இந்த தீவிரவாத அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் மறுபடியும் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மூன்றாம் இன்டிஃபடாங்கிற அமைப்புக்கு சீக்கிரமாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். The news reporter of this group has already told once again that they have to be prepared to start this third intifada. இப்படிப்பட்ட தனி நபர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray for this kind of individual person as well. ஒன்று கர்த்தருடைய சித்தம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக சாத்தான் தடையா நிற்கிறான். In another side, you are able to see that the Satan is standing against the will of God. இரண்டாவது இந்த தீவிரவாத அமைப்பும் தடையா இருக்கின்றன. Secondly, the terrorism group are also against it. அடுத்ததாக தனி ஒரு மனிதனும் அமைச்சர்கள் கூட தடையா இருக்கிறாங்க. Thirdly, the individual person are also against it. அடுத்ததாக அங்க இருக்கிற பாலஸ்தீனியர்களும் அதுக்கு தடையா இருக்கிறார்கள். And even the Palestinians are against it. எனவே நாம் எல்லாருக்காக இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Therefore, today we're going to pray for all these people. யூதர்களுக்கு எதிராக யாரும் எழும்பக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We're going to pray that no one will come and stand before the Jewish people. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We're going to pray in the last days the will of God will be fulfilled. இந்த கர்த்தருடைய சித்தம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக அல்லது யூதர்களுக்கு எதிராக இன்னொரு இயக்கமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. There is also a group of people standing against the will of God. அந்த அமைப்பின் பெயரானது இஸ்லாமிக் ஜிஹாத் என்று அழைக்கப்படுகிறது. The group name is called as Islamic Jihad. இந்த அமைப்பானது இந்த மூன்றாம் இன்டிஃபடாவையே வலியுறுத்தி சொல்கிறது. This group has been emphasizing on this third intifada. இந்த இஸ்லாமிக் ஜிஹாத்துடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், மூன்றாம் இன்டிஃபடாவை சீக்கிரமாக பொதுமக்கள் ஆரம்பித்து யூதருடைய எண்ணிக்கையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். The leader of this Islamic Jihad has emphasized that we have to start this third intifada at any cost. மூன்றாம் இன்டிஃபடா அப்படின்னா என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Today you must also know what is third intifada. நமக்கு தெரியும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னு நமக்கு தெரியும். We are much aware what is called as a mass terrorism group. ஆனா இந்த இன்டிஃபடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படவே இல்லை. But we have never heard this term called as intifada. புதிதாக அந்த வார்த்தையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். It has been newly created word. அது என்ன அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனிய அந்த ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியிலே அவர்களாவே எழுப்பப்பட்ட ஒரு இயக்கமாகும். The Palestinians journals have started this group and this movements.
இன்டிஃபேடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு அரபு மொழி வார்த்தையாகும். This intifada is an Arabic word. இதற்கு தமிழ்ல கிளர்ச்சி அல்லது எழுச்சி மற்றும் கலகம் என்று அதுக்கு அர்த்தம் சொல்கிறார்கள். It is called as uprising or resistance or a rebellion. அதாவது யூதர்களின் வருகையை எதிர்த்து கிளர்ச்சி செய்வதே இந்த மூன்றாம் இன்டிஃபேடா என்கிற அமைப்பின் முக்கிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. One of the main purpose of intifada is to raise and resistance and rebel against the Israel people. இந்த அமைப்பானது எவ்வித தீவிரவாத அமைப்பின் தொடர்பின்றி தானாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது செயல்படுகிறது. This is a group which is operating without any support from any other terrorism group. சுருக்கமாக சொல்ல போனா பாலஸ்தீன பொதுமக்களே ஏற்படுத்தின ஒரு அமைப்பாகும். This is a group which was formed completely by the Palestinian people. இந்த அமைப்புங்கிற சொல்றதை காட்டிலும் ஒரு கலக அமைப்பு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். Than to say it's a group, I would call it as a rebellion group. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா இது மக்களுடைய எதிர்ப்பு இயக்கம் என்று நம்ம சொல்லலாம். This is a people's against movement. இந்த இயக்கம் எதற்காக இயங்கி இருக்குது எழும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா யூதர்களுக்கு எதிராகவே அது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. This movement has been formed so that they will work against the Jewish people. யூதருடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், யூதருடைய வருகையை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. Some of the main purpose of this group is to stop the Jewish people from returning back, and they want to reduce the number of the Jewish people. நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அது என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்களுக்கு உள்ளேயும் பிரச்சனை இருக்குது, வெளியேயும் பிரச்சனை இருக்குது. We have to understand one thing: the Israel people are having problem within them and also outside of them. அவர்கள் சுற்றிலும் சத்துருக்கள் நிறைந்திருக்கிறார்கள். They have enemies around their nation. அவர்கள் வாழ்கிற இஸ்ரவேல் தேசத்திலேயும் அதிகமான எதிரிகள் இருக்கிறார்கள். There are many lot of enemies in the place where they are living as well. இஸ்ரவேல் தேசமும் பாலஸ்தீன தேசமும் ஒரே தேசமா தான் இருக்குது. The nation of Israel and Palestine are the same nation. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது ஒரு ரோடு தான் இந்த புறமாக இஸ்ரவேல் தேசமா இருக்குது, இந்த புறமாக பாலஸ்தீன தேசம் இருக்குது. When we went to the nation of Israel, we found there was just one road in between the nation of Israel and Palestine. ஒரே பட்டணத்துக்குள்ள மிகப்பெரிய அந்த வால் சுவர்களை எழுப்பி இருக்கிறார்கள். In the same city, they have raised up huge walls. அந்த சுவர் தான் இஸ்ரவேல் தேசத்தையும் பாலஸ்தீனத்தையும் இரண்டாக பிரிக்குது. That wall has separated the nation between the Palestine and Israel. அப்படிப்பட்ட எல்லைகளை கடந்து போய் நாங்கள் ஜெபம் பண்ணி வந்திருக்கிறோம். We also went to that borders and we prayed and we came back. அவர்கள் நினைத்தா எந்த நேரத்திலேயும் யுத்தங்கள் வந்தாலும் வந்துடலாம். When they think anytime they can start a war. ஆனா நாம் ஜெபம் பண்ண பிறகு நீங்களும் ஜெபித்த பிறகு இப்போது கர்த்தர் நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். But after we have started praying, God has proclaimed a great peace upon that nation. இப்படி நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்க இப்பொழுதோ சில அமைப்புகள் தீவிரமாக எழும்பியிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். To stop the word of the Lord being fulfilled, there are a lot of other groups have also raised up. இப்படிப்பட்ட இந்த இன்டிஃபேடா, இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு எல்லாம் எதுவும் எழும்பக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We're going to pray that these kind of group called as Intifada and Hamas terrorism group should not rise up. அங்க இருக்கிற யூதர்களா இருக்கட்டும் அல்லது பாலஸ்தீனர்கள் இருக்கட்டும் எல்லாரும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் கூட. It is our will that all the Palestinians and the nation of Israel people have to live in unity. வேதத்துல சொல்லிருக்கிறத போல எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதானே பிதாவுடைய சித்தமா இருக்கிறது. It's a father's will that everyone should get saved. அப்படியானா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் எல்லாரும் சமாதானமா இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். Therefore, we must pray that all the people will be saved and they must live in peace and unity. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு உள்ள கடந்து போகும்போது பாலஸ்தீன நடுவில் தான் நாங்கள் தங்கி இருந்தோம். When we went to the nation of Israel, we were staying in between the Palestine. அவர்கள் எங்களை நன்றாக உபசரித்தார்கள். They took a good care of us. நன்றாக எங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். They protected us well. நல்ல ஸ்வீட்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தார்கள். They bought us nice sweets. நல்ல அன்பாய் பழகினார்கள். They moved with us in lovely way. அதன் பிறகு நாங்கள் பார்த்து கொண்டோம் பாலஸ்தீனர்கள் ரொம்ப அன்பு நிறைந்தவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். Only then we realized that the Palestinians are lovable people. எங்களை அழைத்து கொண்டு போனவரும் பாலஸ்தீனியர் அமைப்பை சேர்ந்தவர் தான். Even the person one who took us is also a person one who belongs to Palestine. அப்படி நல்ல மனிதர்கள் அன்பு நிறைந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டாமா? அவள் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். If so, when those good people with good character should not get saved, we have to pray even they must be saved. போதும் என்ற மனதோடே இரண்டு பேரும் வாழும்படிக்கான
இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray that they will have an enough heart. அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் சீக்கிரமே கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray that God will give such kind of heart. இந்த இண்டிஃபெடா என்கிற அமைப்பை குறித்து நாம் இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும். We have to learn more about this Intifada group. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மூன்றாம் இண்டிஃபெடா அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு பயன்படுத்தினேன். I've already used a term called as third Intifada. மூன்றாம் இண்டிஃபெடா அப்படின்னு சொல்லும்போது முதலாம் இரண்டாம் இண்டிஃபெடா இருந்திருக்கு என்று சொல்லுதான் அர்த்தம். If I have stated the word called as third Intifada, it clearly means there was a first Intifada and a second Intifada. இந்த முதலாம் இண்டிஃபெடா மக்களால் இயக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஏற்கனவே 1967 ஆண்டிலேயே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. The first Intifada was began in the year of 1967. இந்த 1967 சொல்லும்போது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? When I talk about in the year of 1967, what do you remember? நாம் ஏற்கனவே இந்த 1967 ஆண்டிலே நடந்த ஒரு யுத்தத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். We have already prayed for the war which took place in the year of 1967. இந்த ஆண்டில தான் இஸ்ரேல் தேசத்திற்கும் பாலஸ்தீனருக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Only in this year there was a great war which happened between the Palestinians and the Israelites. பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகளுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் மிகப்பெரிய யுத்தம் 6 நாள் நடந்தது. It was a 6 days war between the other enemy countries and Israel. இந்த 6 நாள் யுத்தத்துக்கு பிறகுதான் இஸ்ரேல் தேசத்துடைய எல்லை இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக மாறினதுன்னு சொல்லி நாம யுத்தத்தின் மூலமா அறிந்து கொண்டோம். So this war we also learned only after this war the boundaries of the nation of Israel was extended. இந்த 6 நாள் யுத்தத்துக்கு பிறகுதான் இஸ்ரேல் தேசத்துக்கு மேற்கு கரை பகுதி கிடைத்தது. Only after this war they were able to conquer the western part of their nation. அது மாத்திரம் கிடையாது, கிழக்கு எருசலேமும் இஸ்ரேலுக்கு கிடைத்தது. Even the east Jerusalem also was occupied by them. அது மாத்திரம் கிடையாது, ஹோலன் ஹைட்ஸ் என்கிற குன்று பகுதிகளும் இஸ்ரேல் தேசத்துக்கு கிடைத்தது. Even they also conquered the Golan Heights. இப்படிப்பட்ட யுத்தத்துக்கு பிறகுதான் இஸ்ரேல் தேசத்துடைய எல்லை இன்னும் அதிகப்படியாக மாறிவிட்டது. Only after this war the boundaries of their nation of Israel was extended. இந்த பகுதியில தான் இப்பொழுது புதிதாக வருகிற யூதர்கள் அங்கு குடியேற துவங்கி இருக்கிறார்கள். Only in this place the Jewish new settlement have been settling down in this place. இதை எதிர்த்து தான் அன்றைக்கே முதலாம் இண்டிஃபெடா என்கிற ஒரு அமைப்பு எழும்பினது. To stop this they started the first Intifada group. இப்படி எழும்பின அந்த இயக்கம் யூதர்களுக்கு எதிராகவே எழும்பியது. All this group which was started was against the Jewish people. அந்த 1967 நடைபெற்ற 6 நாள் யுத்தத்தில் கிட்டத்தட்ட 1300 பேர் இரு தரப்பிலும் இறந்து போனார்கள். In that war which was began on that day, about 1300 people passed away in the both side. அடுத்ததாக 2000 பேர் இரு தரப்பிலும் படு காயம் அடைந்தார்கள். About 2000 people were severely injured. அதன் பிறகுதான் இந்த முதலாம் இண்டிஃபெடா இயக்கமானது அதிகமாக விஸ்வரூபம் எடுத்தது. Only after that this first Intifada took a much greater role. அடுத்ததாக இரண்டாம் இண்டிஃபெடா பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். Nextly we're going to learn about the second Intifada. இந்த இரண்டாவது இண்டிஃபெடா அல் அக்ஸா இண்டிஃபெடா என்றும் அழைக்கப்பட்டு வருகின்றது. The second Intifada is also called as the Al-Aqsa Intifada. இந்த இண்டிஃபெடாவுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்கள் தேவாலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக காணப்பட்டது. The main purpose of this group is the Jewish people should not come to their synagogue to pray. யூதர்கள் வந்து தேவாலய மலைக்கு வந்து ஜெபிப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இரண்டாம் இண்டிஃபெடா ஆரம்பிக்கப்பட்டது. The second Intifada was begun so that they could stop the Jewish people to come back to their mountain of where the temple was built to come and pray. யூதர்கள் அந்த ஜெப மலைக்கு கடந்து வர வேண்டியது, இதை பாலஸ்தீனர் தடுக்க வேண்டியது. The Jewish people will come to their praying mountain and all the Palestinians will stop them. இதனால மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டது. So there was a great conflict. கிட்டத்தட்ட 2000 ஆண்டிலே இந்த கலகம் துவங்கப்பட்டது. This was started in the year of 2000. 2000 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 2005 ஆண்டு வரைக்கும் இந்த யுத்தம் அல்லது கலகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. This conflict was extended from the year of 2000 to 2005. இந்த கலகத்துல கிட்டத்தட்ட 4000 பேர் இரு தரப்பிலும் மரித்து போய்விட்டனர். About 4000 people died due to this conflict between in the both side. இப்படி இரண்டாம் இண்டிஃபெடா மூலமாக மனித உயிர்கள் பலியாகி விட்டன.
Through the second intifada, people's life was lost. இப்போது மூன்றாம் இன்டிஃபெடாவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. Now they have also started the third intifada. இந்த மூன்றாம் இன்டிஃபெடாவுடைய முக்கிய குறிக்கோளே யூதருடைய எண்ணிக்கையை தடுக்க வேண்டும் அல்லது அவர்களை துரத்த வேண்டும் என்பது அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. One of the main purpose of this intifada is the number of Jewish people has to be reduced and they must be chased away. இந்த மூன்றாம் இன்டிஃபெடாவை தான் ரகசியமாக ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது ரகசியமாக இயக்கிக் கொண்டு வருகிறது. This Hamas terrorism group secretly has been operating this third intifada. தற்கொலை படையை ரகசியமாக அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது. They have also decided to send secretly the suicide bombers to their nation. இவை நிறைவேறக்கூடாதபடிக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Therefore we're going to pray that this will not be fulfilled. ஒருவேளை இவையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட அல்லது திட்டமிட்டபடி அவங்க செயல்படுத்திட்டா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. Just imagine what will be the case if all those things happen just as they have planned. அங்க இருக்கிற யூதர்களும் அங்க இருக்கிற பாலஸ்தீனியர்களும் நிம்மதி இல்லாமல் சமாதானத்தை இழந்து காணப்படுவார்கள். The Jewish people who are living in Israel and also the Palestinians will lose their peace. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒற்றுமையாக சமானமாய் வாழும்படிக்காக நாம் இன்று எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். We are going to pray that the Israel and also the Palestinians will live in unity and peace. இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to learn more about this Hamas terrorism group. அடுத்ததாக இந்த யூதர்களுக்கு எதிராக அல்லது இஸ்ரவேலுக்கு எதிராக இன்னொரு தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு வருகின்றன. There is also another terrorism group which has been operating against Israel. ஒன்னு நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு, The first one is Hamas terrorism group. அப்புறம் பாலஸ்தீன பொதுமக்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த இன்டிஃபெடாங்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. Then the second is which has been formed by the Palestinian people, the Intifada. மூன்றாவதாக ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு வருகின்றன. The third one is Hezbollah terrorism group. இந்த ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு லெபனானிலே இயங்கிக் கொண்டு வருகிறது. This Hezbollah terrorism group has been operating from Lebanon. இந்த ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு ரகசியமாக ஜனங்களுக்கு சில முக்கியமான கருவிகளை கொடுத்து உதவி செய்கிறது. This Hezbollah terrorism group has been secretly supplying weapons for the normal people. இந்த அமைப்பு அங்க இருக்கிற சமாதானத்தை கெடுக்கும்படியாகவே எழும்பி இருக்கிறது. Even this group has been started so that they will destroy the peace which has been there. இந்த ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புல அதிகமான வாலிபர் தம்பிமார் இருக்கிறார்கள். There are many young boys who are in this Hezbollah terrorism group. எனவே அங்க இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Therefore we're going to pray for those youths. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக யாரெல்லாம் எழும்புறார்களோ அவர்களை கர்த்தர் ரட்சிக்கணும் அல்லது அவர்களை மனம் திரும்பும்படிக்காக கர்த்தருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Whoever rise up against the people of God, we're going to pray that they will be saved. யூதருடைய எண்ணிக்கை நிறைவேறக்கூடாது என்பதற்காக இப்பொழுது பலவிதமான சத்துருக்கள் உலகமெங்கும் எழும்பி இருக்கிறார்கள். There are many enemies who have raised up around the world so that the will of God will not be fulfilled. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்திலேயும் உள்ளே ஆட்கள் இருக்கிறார்கள். Even in the nation of Israel they are living. இவையெல்லாம் தடுக்கப்படும்படிக்காக இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Therefore today we're going to pray that all these things will be stopped. இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். Today we clearly knew what we are going to pray for. அந்த காரியங்களை அறிந்து கொண்ட நாம் இப்ப நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Knowing all these things, today we're going to pray. என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியங்களை ஜெப குறிப்புகளாக தர வேகமாக எழுதி கொள்ளுங்கள். I'm going to give you as a prayer point what are the things that we're going to pray. Take it down quickly. என்ன ஜெப குறிப்புகள் எழுத ஆயத்தமா இருக்கீங்களா? Are you prepared to take down the prayer points? நான் ஜெப குறிப்புல சொல்ல போறேன், நீங்க வேகமா எழுதணும். I'm going to give you the prayer points. Take it down quickly. நிறைய பேர் நான் சொல்றேன் ஜெப குறிப்புகள்லாம் அப்படியே அழகா பைண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. Some of the people are calling and saying even they take and make sure they bind all these prayer requests together. இவர்களுக்காக அல்லது யூதர்களுக்காக இப்படிலாம் ஜெபிக்கணுங்கிற காரியத்தை நாங்கள் தெளிவாக இப்பதான் அறிந்து கொண்டோம் அப்படிங்கிற காரியத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். They also said that only now they have learned what are the things that they need to pray for the Jewish people. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். It is the Lord one who has taught us all these things. எனவே இந்த ஜெப குறிப்புல தெளிவாக எழுதி கொள்ளுங்க. நாம் ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Therefore clearly take down all the prayer points, not only today, every day, continuously we're going to pray for them. நான் இப்பொழுது முதல் ஜெப குறிப்பை நான் சொல்ல போறேன், வேகமா எழுத போறீங்க. I'm going to give you the first prayer points. Please take it down quickly. முதலாவதாக இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்பட்டு வரும் இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு செயலற்று போக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Firstly, we're going to pray that this Hamas terrorism group which has been operating against Israel should be completely stopped. இரண்டாவதாக இஸ்ரவேலுக்கு எதிராக
புதிதாக எழும்பியிருக்கிற அந்த இஸ்லாமிக் ஜிஹாத் என்கிற அமைப்பும் செயலற்று போகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Secondly, we're going to pray this Islamic Jihadi, this movement which has been started against the Jewish people, will be completely disabled. இந்த இஸ்லாமிக் ஜிஹாத் என்பது இப்ப சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக செயல்படுகிறது. This Islamic Jihadi is a movement which was started very latest. இந்த அமைப்பும் செயலற்று போகும்படிக்காக அங்க இருக்கிற மனிதர்கள்லாம் மனம் திரும்பும்படிக்காக கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray this movement will be stopped and that they will be given in the hands of the Lord. மூன்றாவதாக புதிதாக பாலஸ்தீன பொதுமக்களால் உருவாக்கப்பட்ட மூன்றாம் இன்டிஃபடா என்கிற அமைப்பு முற்றிலும் கலைக்கப்படும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Thirdly, we're going to pray this third intifada which has been started by the Palestinian people will be completely disabled. பொதுமக்கள் எப்போதும் தீவிரவாத அமைப்புகளில் உள்ளவர்களை மாறக்கூடாது. The common people should not get interfere as a terrorism group. எனவே இந்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Therefore, we're going to pray that this thing will not happen. நாலாவதாக எருசலேம் தேவாலய மலையில் அடிக்கடி நடக்கும் யுத்தம் முடிவுக்கு வரவும் அங்கு ஒரு சமாதானம் உண்டாகும்படிக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Fourthly, we're going to pray that all this war that is happening in Jerusalem will be completely stopped and a peace will dwell in that place. இந்த தேவாலய மலையை வைத்துத்தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றன. Only through this mountain of temple where there has been a lot of problem between them. இந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அல்லது ஒரு முடிவு உண்டாகும்படிக்காக அல்லது சமாதானம் உண்டாகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Therefore, we're going to pray that an end will come to for all the war that is happening and also peace will dwell in between them. ஐந்தாவதாக இஸ்ரவேலர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே நல்ல ஒரு சகோதரத்துவம் உண்டாகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Fifthly, we're going to pray a brotherhood will be formed between the nation of Israel and Palestine. ஆறாவதாக எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ள போகிறோம். Sixthly, we're going to pray for the peace of Jerusalem. ஏழாவதாக கலகத்தை தூண்டுகிற அந்த பொல்லாத ஆவிகளை சிறைப்பிடித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Seventhly, we're going to imprison those conflict spirit which has been bringing conflict in between them. என்ன சொன்ன எல்லா ஜெப குறிப்புகளையும் வேகமா எழுதி கொண்டிருக்கீங்களா? I will take it down every prayer point which was said right now. இந்த காரியங்களுக்காகவே இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Today we are going to pray for all these things. தொடர்ந்து நீங்களும் உங்க தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்க போகிறீர்கள். Even in your personal prayer you're going to remember all these points. நாம் இன்றைக்கு ஜெபமான கடந்து போவோமா? Shall we go and pray today? வாங்க நாம் ஜெபம் பண்ணுவோம். Come, let's pray. இப்போ நம்ம ஜெபமான கடந்து போவோமா? நம்ம அத்தனை பேர் நாளிலும் கூட இஸ்ரவேல் தேசத்திற்காக அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற புதிய புதிய அமைப்புகள் அவையெல்லாம் தடை செய்யப்பட்டு போகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சரிங்களா? இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம அறிந்து கொண்டோம். இப்போது நம்ம ஜெபத்திலே எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம், ஜெபிக்க போறோம். அந்த புதிய ஏக்கங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக போகுது. இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிடுங்க. நாங்கள் இங்கே எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களோடு நீங்களும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. தேங்க்யூல. வேற எந்த எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றிப்பா, நன்றிப்பா. உங்களை ஒப்பு கொடுத்து முதலாவது ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூலா. ஜெப ஆவினா நிரப்பும்படிக்காக சொர்வில்லாமல் ஜெபிக்கிறேன். ஆமென். கிருபையை தரும்படிக்காக நம்மளோடு கூட தேவ தூதர்களும் இணைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக ஆமென். தேவ தூதர்களை அனுப்பும்படிக்காக சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூலா. நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூலா. இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, தேசமெங்கிலும் இருக்கிற உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆண்டவரே, இஸ்ரவேலர்களுக்காக யூதர்களுக்காக இதோ நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படிக்காக ஒருமனப்படுகிறோம் கர்த்தாவே. பூமியில 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் தேவனால் அந்த காரியமெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி இதோ நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இஸ்ரவேலர்களுக்காக இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜெபங்கள் உமக்கு பிரியமுள்ளதா இருக்கட்டும் கர்த்தாவே. விசுவாசம் நடந்ததா இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஆவினால் நீர் எங்களை நிரப்புவீராக கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்வோர் அசதியோர் வரவே கூடாது ஆண்டவரே. நீர் உம்முடைய ஆவினால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்களையும் திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக செயல்படுகிற பொல்லாத ஆவியெல்லாம் சிறைப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபத்தை தடுக்க நினைக்கிற எல்லா விதமான அந்தார கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது எங்களை ஆண்டவரே
நாங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே. அவன் இப்போது முதல் ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய அந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு செயலற்று போகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு காசா பகுதியில் இயங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் இப்போது அதிகமாக தீவிரமாக பரவி கொண்டு வருகிறது. இவெல்லாம் செயல்பட்டு போகும்படிக்காக அதில் இருக்கிற மனிதர்களாம் மனம் திரும்பும்படிக்காக கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம் இப்போது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அன்பின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பே உருவானவர் தாமே ஆண்டவரே, தேசங்களை உமது அன்பினால் நிரப்புகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. காசா பகுதிகளிலே இது பரவி கொண்டு வர்றதை கேள்விப்படுறோமே அப்பா. என் கர்த்தர் தாமே ஆண்டவரே, இது பரவாதபடி ஆண்டவரே அப்பா, அது ஆரம்பித்த இடத்திலே ஆண்டவரே உருவழிந்து போக என் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆமென். ஆண்டவரே, உமது கரம் அதற்கு விரோதமா இருக்கட்டும். அந்த அப்பா, அந்த ஆண்டவரே, அந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு விரோதமாய் உமது கரத்தை எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே, ஒரு மனமாய் அவர்கள் தீவிரமாய் ஆண்டவரே உலகை அழிப்பதற்காக, இஸ்ரவேலை அழிப்பதற்காக ஆண்டவரே அவர்கள் போடும் திட்டங்களை எல்லாம் என் கர்த்தர் அவமாக்கி போடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும் பொழுது அவர்களுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா சிதறடிக்க பண்ணும்படியான உமது வல்லமை கடந்து போகட்டும் கர்த்தாவே. தீமைக்கு விரோதமாய் அவர்கள் ஒன்று கூட கூடாது கர்த்தாவே அப்பா. தீமைக்கு ஆண்டவரே அவர்கள் செவி கொடுக்காதபடி, தீமையை சிந்தித்த ஆண்டவரே தேசங்களிலே கொண்டு வராதபடி கர்த்தாவே அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போக வேண்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர்கள் சிதறடிக்கப்பட்ட போய் ஆண்டவரே அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நன்மைக்கு ஏதுவாய் சிந்திக்கத்தக்கதா என் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவரே, என் கர்த்தர் தாமே அவர்கள் உள்ளத்தையும் ஆண்டவரே அவர்கள் இருதயத்தையும் நீர் ஆளுகை செய்யுங்க. உமது நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவரே அவர்கள் கூட்டம் கூடி வர என் கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அவர்களின் தீவிரங்களை கர்த்தாவே கர்த்தருக்குள்ளாக வைராக்கியம் கொண்டு எழும்பத்தக்கதான தீவிரமாய் இருக்கட்டும். அது நன்மைக்கு ஏதுவாய் அமையட்டும் கர்த்தாவே அப்பா. தீமைக்கு ஏதுவாய் இவர்கள் ஒன்று கூட கூடாது ஆண்டவரே அப்பா. இவர்களை இயக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகளும் கட்டிந்து கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தீவிரவாதங்களையும் வெறிகளையும் கொண்டு வந்து மக்களை அழிக்க நினைக்கிற, இஸ்ரவேலை சேதப்படுத்த நினைக்கிற எல்லா சாத்தானின் தந்திரங்களும் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவரே, இவர்களை விடுவித்தும் அது இரத்த கோட்டைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் மனம் திரும்புவார்களாக கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவாய் மனம் திரும்புவார்களாக. ஆமென். ஆண்டவரே, மது சத்தியத்தின்படி நிலைத்திருந்த ஆண்டவரே மது அன்பினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே தீமைக்கு விரோதம் ஆண்டவரே தீமைக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய தீவிரங்களை இவர்கள் இருதயத்தில் வைத்திடுங்க. ஆமென். ஆண்டவரே, நன்மைக்கு விரோதமாய் கூடின இந்த கூட்டம் கர்த்தாவே தீமைக்கு விரோதமாய் கூடத்தக்கதா என் கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. என் கர்த்தர் அப்படியாக அவர்கள் இருதயங்களை மாற்றி போடுங்க கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே, என் கர்த்தர் உயிரை அழிக்கக்கூடிய இந்த கூட்டம் கர்த்தாவே உயிரை காப்பாற்றக்கூடிய கூட்டமாய் எழும்ப என் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அதன் ஒவ்வொரு தலைவர்களையும் உமது கரத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே இயக்கங்களின் கிளைகளையும் உமது கரத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிற ராஜா. நீர் காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க சுவாமி. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆண்டவரே அந்த நிலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆமென். ஆபிரகாமின் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஆபிரகாமின் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. ஆபிரகாமின் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உண்மையை அறியும் பொழுது கர்த்தாவே அவர்கள் இருதயம் மாறுமே அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவாய் திரும்புமே கர்த்தாவே. என் தேவன் அப்படியாக அவர்களை ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த இயக்கங்கள் முற்றிலும் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே தகப்பனே, எங்க ஜெபத்துக்கு நீ பதில் தந்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜெப குறிப்புக்காக இப்ப நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேலுக்கு எதிராக புதிதாக எழும்பி இருக்கிற இந்த இஸ்லாமிக் ஜிஹாத் என்கிற அமைப்பு செயலிழந்து போக ஆமென். இப்படிப்பட்ட புதிய ஏக்கலாம் இனிமே எழும்பாதபடிக்கு ஒன்றுமில்லாமல் போக முடிக்க நாம் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். இப்போது ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு செவி சாய்ப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிற ராஜா ஆண்டவரே கர்த்தாவே.
இதோ கர்த்தர் தாமே ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற ராஜா ஆண்டவரே. இதோ இஸ்ரேலுக்கு விரோதமா எழும்புற அந்த இஸ்லாமிய ஆண்டவர் ஜிகாத்தோட அமைப்புகளை இயேசுவின் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. ஆண்டவர் இஸ்ரேலுக்கு விரோதமா அந்த புதிய அமைப்புகளை எழும்பி நிற்கிறது தகப்பனே. அந்த ஆண்டவரை எழும்பி நிற்கிற எல்லா புதிய எண்ணங்களையும் புதிய அமைப்புகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போது அர்த்தமாக்கி போட்டுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜிகாத்துடைய அமைப்புகளை இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே இப்போதே தடை செய்கிறோம் ஆண்டவரே. இப்போது அந்த ஆண்டவர் அமைப்புகள் எழும்பாதபடிக்கு கர்த்தாவே அது அடியோண்டு வேரோட பிடுங்கி இயேசுவின் நாமத்தினால இப்போது சுட்டரிக்கப்பட்டு போவதாக என் தேவனுடைய வல்லமுள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரேலுக்கு விரோதமா ஆண்டவரே அந்த இஸ்லாமியர்கள் எழும்பவே கூடாது ராஜா ஆண்டவரே. அந்த இஸ்லாமியர் எண்ணம் கொண்டு இருக்க பொல்லாத மனிதனுடைய தந்திரங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்போதே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே கர்த்தா இஸ்ரவேலை ஆண்டவர் நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அந்த இஸ்லாம் மூலியமா வருகிற அந்த ஜிகாத் மூலியமா வருகிற ஆண்டவரே அப்பா எந்த ஒரு ஆண்டவரே அப்பா கிரிகளும் ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதிக்காதபடிக்கு கர்த்தாவே நீர் இஸ்ரேல் ஜனங்களை வேலி அடைத்துக் கொள்வீராக. நம்முடைய வஸ்திர தொங்கலால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக கர்த்தாவே. அப்பா இதோ இந்த இஸ்லாம் மூலியமா வருகிற எல்லா பொல்லாத எண்ணங்களும் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்போது ஆண்டவரே அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவரே சப்பா நீங்க ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்வீர் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இஸ்லாமியர்கள் எல்லாம் ஆண்டவர் ரட்சிப்படை உதவி செய்வீராக. நீர் யார் என்று ஆண்டவரே இந்த இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா புதிதா எந்த ஒரு அமைப்பு ஆண்டவரே அப்பா இந்த இஸ்ரேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமா எழும்பவே கூடாது கர்த்தாவே. எழும்பவே கூடாது சுவாமி ஆண்டவரே. இஸ்லாமிய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்கி போடுகிறோம். இனி ஆண்டவரே கர்த்தாவே இது ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவின் ஜனங்கள் என்று கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளணும். இயேசுவின் பிள்ளைகள் என்று கர்த்தாவே அந்த இஸ்லாமியர்கள் அறிந்து கொள்ளணும் கர்த்தாவே. இப்போது அவருடைய இருதயங்களை இயேசுவின் நாமத்தை திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இதோ கர்த்தா அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ரட்சிப்படைய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த அமைப்பு ஆண்டவர் இனி எழும்பவே கூடாது கர்த்தாவே. எந்த அமைப்பும் கர்த்தா அந்த ஜிகாத் அமைப்பெல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறித்து போட்டுக்கிறோம் கர்த்தாவே. அதமாக்கி போட்டுக்கிறோம் ஆண்டவரே. அவனுடைய தந்திரங்களும் அவனுடைய திட்டங்களும் அவனுடைய எண்ணங்களும் எல்லாவற்றும் ஆண்டவரே வேரோட பிடிங்க பாதளத்துல கட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமுள்ள கரம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜிகாத் மக்கள் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த இஸ்லாமியர்கள் கைகளுக்கு ஆண்டவர் அந்த கண்களுக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை காக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. நம்முடைய வல்லமுள்ள கரங்கள் ஆண்டவர் ஏசப்பா இஸ்ரேல் ஜனங்களை மூடிக்கொள்வீராக கர்த்தாவே. எந்த ஆண்டவர் விரோதமான எந்த ஆயுதங்கள் வாய்க்காத போக வேண்டும் நாங்கள் கட்டளை கொடுக்கிற ராஜா. இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமா எழும்புற எல்லா பொல்லாத ஆண்ட எண்ணங்களையும் ஆயுதங்களை வாய்க்காத போக வேண்டும் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு தந்திரங்களுக்கு விலக்கி ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தத்தை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பு தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காகவும் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. அடுத்து மூன்றாவது காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். புதிதாக பாலஸ்தீன பொதுமக்களால் உருவாக்கப்பட்டு வரும் அந்த மூன்றாம் இண்டிஃபெடா அப்படிங்கிற கழக இயக்கத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அது முற்றிலும் கலைக்கப்பட்டு போகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். தீமைக்காய் கூடுகிற அந்த கூட்டம் எல்லாம் எலும்பாதபடிக்கு முற்றிலும் கலைக்கப்பட்டு போகும்படிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம் இப்போது. தேங்க்யூலா, நன்றிப்பா. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிற பயங்கர பராக்கிரமமுள்ள தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் பாலஸ்தீன கர்த்தாவே பொதுமக்களால் உருவாக்கப்பட்டு வருகிற கர்த்தாவே அப்பா தேர்ட் இன்டிஃபெடா இயக்கத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருள்வீராக, உம்முடைய சேனையை அனுப்புவீராக, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்தில் ஆண்டவரே கூட்டப்பட்டு வருகிற பேசப்பட்டு வருகிற அனைத்து திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போக வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக பாலஸ்தீன மக்களால் பொதுமக்களால் உருவாக்கப்பட்டு வருகிற அந்த அமைப்பை கர்த்தர் சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அந்த அமைப்பை ஆண்டவரே தலைவராக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துகிற அவரை கர்த்தர் நீர் ஆண்டவர் அவருடைய திட்டங்கள் அவருடைய எண்ணங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவமாக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அங்க ஒரு கலகத்தை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் எண்ணங்களை தாறுமாறாக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போக வேண்டும்
என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திட்டங்களை தருகிறவர் நீராக இருக்கிறீர். நீ தீமைக்கு தேவன் அல்ல அப்பா, நீ நீதிக்கு தேவனாக இருக்கிற ஆண்டவரே. தீமை செய்கிற கர்த்தாவே, உம்முடைய மக்களுக்கு விரோதமாக தீமை செய்ய தூண்டப்படுகிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நீ சந்திக்கும்படியாக, அதற்கு விரோதமாக கூட்டப்படுகிற எல்லா கூட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய அமைப்புகளுக்கு கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே உம்முடைய வல்லமையை நீர் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தா தேவ சேனையை நீர் அனுப்புவீராக ஆண்டவரே, யுத்த சேனையை நீர் அனுப்புவீராக கர்த்தாவே. அப்பா, அந்த பொதுமக்களால் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டு வருகிற கர்த்தாவே எல்லா சதி ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தால் அவமாக்கப்பட்டு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்து ஒரு மாறுதலை காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை கர்த்தர் அவர்கள் காணும்படியாக அவர்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்திலே இருந்து கொண்டு கர்த்தாவே இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக ஆண்டவரே அவர்களை இருதயத்தில் கேடான ஆண்டவரே கர்த்தாவே ஏற்பட்டிருக்கிற எல்லா எண்ணங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை ஆவி ஆத்துமாசத்தை நீர் ஆளுகை செய்வீராக. அதற்கென்று தெரிந்து கொண்ட பகுதி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த பகுதி மீது உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்தை இயேசுவுக்கு நாங்கள் சொந்தமாக மாற்றுகிறோம் அப்பா. கர்த்தருடைய வல்லமை அங்கு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் அங்கிருந்து பேசப்படுற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே நீதிபரராக நீதி செய்த கர்த்தாவே, ஜெயம் கொண்ட தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை நிற்க தந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக நீ தேவதூதர்களை அனுப்பினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பாதுகாக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி. அவர்கள் திட்டங்களை நீர் அவமாக்கி போடுவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெயத்தை தர போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டீரே, அதற்காக எங்களை துதிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடுத்த 4வது ஜெப குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். எருசலேம் அந்த தேவாலய மலையில் அடிக்கடி நடக்கும் அந்த யுத்தம் முடிவுக்கு வரும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அங்கு சமானம் உண்டாகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். யூதர்களுக்கும் ஆமென் அங்கே இருக்கிற அரபியர்களுக்கும் இங்கே தான் அடிக்கடி பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை எல்லாம் மாறும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி தகப்பனே, எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். பூமியில 2 பேர் ஒரு காரியத்திற்காக ஒருமனப்பட்டார். பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அந்த காரியம் எல்லாம் அந்த அப்படியே வாய்க்கும் எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி இதோ இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆண்டவரே இதே எருசலேமில் இருக்கிற தகப்பனே தேவாலய மலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். அங்கு அடிக்கடி நடக்கிற பிரச்சனைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யூதர்களும் அரேபியர்களும் அடிக்கடி ஆண்டவரே அங்கு ஆண்டவரே மோதிக்கிற செய்திகளை கேள்விப்பட்டு அப்படிப்பட்ட சம்பவங்களை நடக்கக்கூடாதபடிக்கு இப்போது அந்த திறப்பில் நின்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு சத்தத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். அங்கு ஒரு சமானம் உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கலகத்தை தூண்டுகிற பொல்ல தாவிலம் சிறைப்பட்டு போவதாக ஆண்டவர் அங்குல ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவரை கூடும் போதெல்லாம் ஆண்டவர் எப்போதெல்லாம் கூடுகிறார்களோ எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி நீர் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பகைகளை கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனித இனங்களிலே ஆமாப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தாவே நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் அவற்றை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீங்களே. இப்போது இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. அங்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக. எருசலேம் தேவாலய மலையிலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. உம்முடைய சமாதான கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. அந்த பயில கிரீசில பொல்லதாவிலும் சிறைப்பட்டு போவதாக கர்த்தாவே. உன்னை பாதுகாக்கிற கரம் நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் செய்த ஜெபத்தின் பிரதிபலனை கர்த்தாவே இன்றே நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இதை சொல்லிய மனமாற இந்த மனுஷன் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சமானத்தை ஆமாண்டவரே இதை கட்டளை வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு நீ பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்தில் செபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடுத்ததாக 5வது ஜெப
குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேலர்களுக்கும் அந்த பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே அடிக்கடி நடக்கிற பிரச்சனைகளாக மாறி அவர்களுக்குள்ளே ஒரு சகோதரத்துவம் உண்டாகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ அன்பு அவர்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட வேண்டுமாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கலாமா? எஸ், ஜெபிக்கலாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பு பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே, இஸ்ரவேலர்களுக்காக பாலஸ்தீனியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய பரிசுத்த கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடிக்கடி ஆண்டவரே ஒருவருக்கொரு மோதிக்கொண்டு ஆண்டவரே பல விதமான சேதங்களை அடைகிறவங்களை பார்க்கிறோமே, பல விதமான உயிர் சேதங்களை உண்டாகிறவங்களை பார்க்கிறோமே, தேவ அன்பு இல்லாமல் இருக்கிறவங்களை பார்க்கிறோமே கர்த்தாவே. இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவர் ஒருவரை நேசிக்கிற ரீதியை கொடுக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சகோதரத்துவத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பகைகளை கத்த எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அன்பு ஆமாப்பா ஆண்டவரை இரு பிரிவினருக்கு உள்ளேயும் ஜனங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் கத்தரை ஊற்றப்பட வேண்டுமா, ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அன்பு அங்கே வெளிப்படட்டும் கர்த்தாவே. பகைகளாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரத்துவம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரை நேசித்து வாழுத ஆமாப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்று எழுதப்பட்ட நம்முடைய வேத வசனம் அங்கே நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பரிசுத்தமுள்ள உடைய வல்லமுள்ள கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆறாவது காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் கையில வைத்து நாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க இப்போது. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேம் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எருசலேம் பட்டணத்தின் நிமித்தமாக கர்த்தாவே அடிக்கடி இங்கே பிரச்சனை வருது எங்கள் காப்பா நாங்கள் பார்க்கிறோம், எங்கள் கேள்விப்படுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அங்கு ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் உண்டாகும்படிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உங்களுடைய சமாதானத்தை அப்பா நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானத்தின் உள்ள அப்பா தேவதூதர்களை அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனை வராதபடிக்கு கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா. அங்க இருக்கிற ஜனங்களுக்குரிய சமாதானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தை நான் கொடுக்க வந்தேன் என்று சொன்னவரே பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் இந்த பூமியில சமாதானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர்களுக்குள்ளே அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டு ஆமாப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆமா ஒருவரை நேசித்து வாழவும் தேவ சமாதானம் உண்டாகும்படிக்கு எந்த ஒரு யுத்தமும் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூலா. தீவிரவாதம்லாம் ஒளிந்து போகட்டும், குண்டுவெடிப்பு சம்பவம் நிறுத்தப்பட்டு போகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறாங்க பரலோக பிதாவே, ஆமென். அடுத்ததாக ஆமா ஏழாவது காரியத்துக்காரன் ஜெபம் பண்ண போகிறோம். கலகத்தை தூண்டிருந்த பொல்லாத ஆவியெல்லாம் சுட்டரிக்கப்படும்படிக்காக கட்டப்படும்படிக்காக நான் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? ஜெபிங்க இப்போது. தேங்க்யூலா. ரீபா டாராபா கானா நாமா டுராபா லரபா. ஆமே கலகத்தை தூண்டுகிற இஸ்ரவேல் தேசத்திலே பாலஸ்தீன் தேசத்திலே அதே போல காசா பகுதியிலே எருசலேமிலே அந்த பகுதியிலே கலகத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவியெல்லாம் இப்போதே சிறையுண்டு போவதாக. ரீகாதா டாராபா கலரபா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கலகத்தை தூண்டுகிற அந்த பகுதியில கிரியை செய்கிற கலகத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவியில பிடிக்கிறோம். இப்போது பொல்லாத ஆவியில சுட்டரிக்கிறோம். ரீகாதா டாராபா கலரபா. வானம் திறக்கப்படட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கலகத்தை தூண்டுகிறது பொல்லாத ஆவியால் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜனங்களுக்குள்ளே ஆமே தீவிரவாதத்தை கொண்டு வர பொல்லாத ஆவியால் சிறைப்பட்டு போவதாக. கலகத்தை தூண்டுகிற எண்ணங்களில் கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியால் சுட்டரிக்கப்பட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த பொல்லாத ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்படி ஆகட்டும். எல்லாரும் அந்நிய பாசல ஜெபிங்க ஜெபிங்க இப்போது. ரீபா டாராபா காலரபா ரீபா லாபா சபா துனா மாட்கா டாராபா நிமா டாடா டா நாமரபா துகோ தோனரபா துரபா டாடா தோடா ராகா தோடா ராதா தீரபா லரபா காலரபா ரீசதா ரச தீரவசி கரபா. பாதத்தில் கட்டுண்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே. நாம் செய்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஏற்று அவன் பதில் கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, நாங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கும் நினைக்கிறதற்கு மேலான காரியங்களை செய்தீரே அப்பா, உங்களுக்கு கோடி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே. தகப்பனே எங்களோடு இணைந்து இந்த ஜெப ஒலித்தை செய்த அருமையான அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக கர்த்தாவே. உமக்கு இன்னும் மேலான உன்னத அனுபவங்களினால் ஆண்டவரை நிறைத்து உம்மை வெளிப்படுத்தி நீர்வலை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஜெபத்தை ஆண்டவரே அம்மாப்பா விரும்புகிற பிள்ளைகள் ஜெப ஆவில் நிறைத்திருக்கிறீ. இன்னும் அவர்களை அதிக நேரம் ஜெபிக்க வைக்க உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை தேவையை சந்திப்பீராக, வெள்ளங்களால் மாற்றி போடுவீராக.
தகப்பனே, அவளுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். அவளுக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகளும் ஒளிந்து போகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றும் கூட இந்த நாளிலே இஸ்ரவேலருக்காக நாம் அதிக நேரம் நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெப குறிப்புகளுக்காக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே, உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே இந்த காரியங்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களுடைய கருத்துக்களை உங்களை கண்டிப்பாக என்ன செய்யணும்? கடிதத்தின் மூலமாக எங்களை எழுதி அனுப்புமாறு உங்களை அன்பாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திரையில் தோன்றக்கூடிய எங்களுடைய விலாசத்திற்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை கூட என்ன செய்யலாம்? நீங்கள் எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை, சாட்சிகளை கண்டிப்பாக எழுதி அனுப்புமாறு உங்களை அன்பாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள்னு சொல்லி நாங்கள் அவளாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி பிரதர் ஜான் கே இயேசுவின் துணி ஜெப ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 6, ராமநாதபுரம் 623501, தென் இந்தியா. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். Our address, Brother John K, Voice of Jesus Prayer Ministries, Post Box number 6, Ramanathapuram 623501, South India. For more details, contact us through these phone numbers.